ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டிருந்த ஃபால் சீலிங் வீடியோவுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிருந்தது. ஸோ, இன்னைக்கு வந்து இந்த வீடியோல லைட்ஸ் நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணேன், நம்ம வீட்டுக்கு என்ன லைட்ஸ் போட்டிருக்கோங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். லைட்ஸை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்னோட இன்ஜினியர் ரெஃபரன்ஸ் மூலியமா தான் இந்த பிராண்டை நான் கேள்விப்பட்டேன். லைட்ஸை பொறுத்த வரைக்கும் லூக்கர் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராண்டு, ஒரு பெரிய பிராண்டும் கூட. லைட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற டைம்ல எங்கடா போய் வாங்கலாம்னு நினைக்கிறப்போ நம்ம இன்ஜினியர் சஜஸ்ட் பண்ண இடம் தான் இந்த லூக்கர். நம்ம கோயம்புத்தூருக்குள்ளேயே இவங்களோட ஷோரூம் ஒன்று இருக்குது. அங்கே தான் போய் விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். சொல்ல போனால் எக்கச்சக்கமான லைட்ஸ் அந்த ஒரே ரூமில் வச்சுருந்தாங்க. நம்ம மனசில் ஒரு சில ஐடியாஸ் வச்சுட்டு நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு லைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் லைட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு 2-3 வாட்டி திருப்பி ஷோரூம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, கடல் மாதிரி இருக்குது, எல்லாமே உண்மைதான். ஆனால் நம்ம லைட்ஸ் வந்து லூக்கர் மாதிரி ஒரு பெரிய பிராண்டில் வாங்க போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் ஆகும். அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். நார்மலாக ஒரு சின்ன ஷாப்பில் இல்லாத வெரைட்டிஸ் இங்கே தராங்க, அந்த குவாலிட்டி இங்கே கிடைக்குதுன்னா அதுக்கு தகுந்த ப்ரைஸ் கண்டிப்பாக வச்சு தான் ஆவாங்க. நம்ம என்ன தான் இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு லைட்டிங்கில் கோட்டை விட்டுட்டோன்னா டோட்டலாகவே அந்த வியூ நல்லா இருக்காது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் வராது. அண்ட் இன்னொரு விஷயம், லைட் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம ஃபால் சீலிங்கில் லைட் போட போகிறோங்கிறது பிளானிங் ரொம்பவே முக்கியம். லைட்டிங்ஸ் நல்லா வந்திருக்குன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது நம்மளால் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற 2 முக்கியமான பேர் இருக்காங்க. ஒன்று இன்ஜினியர், இன்னொருத்தங்க நம்ம எலக்ட்ரீஷியன். அதாவது நாளைக்கு லைட் வாங்க போகிறோன்னா முன்னத்த நாளே இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எந்தெந்த மாதிரி லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு, ஸோ அதுக்கு எந்தெந்த மாதிரி லைட்ஸ் ஃபிட் ஆகும், எதெல்லாம் நம்ம பட்ஜெட்குள்ளே வரும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்ம எந்த மாதிரி லைட்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒயரிங்ஸும் நம்ம ஃபால் சீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி இழுத்து விட்டுருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டிங்ஸ் ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயத்திலேயே சூஸ் பண்ண மாதிரி இருந்தோம். கடைசி வரைக்குமே அவுட்புட் பார்க்குற வரைக்குமே ஒரு பயத்திலேயே தான் இருந்தோம். இது நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா, கரெக்டானது தான் சூஸ் பண்ணியிருக்கோமான்னு நிறைய டவுட் இருந்தது. நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் சூஸ் பண்ணுறோனாலே சாம்பிளுக்கு ஒரு சின்ன பாட்டில் வாங்கி அடித்து பார்த்துடலாம். ஆனால் நம்ம லைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஹாலுக்கு மட்டும் நம்ம லைட்டிங்ஸ் சாம்பிள் வாங்கினோன்னா டோட்டலாக எல்லா லைட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைட்ஸ் ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல வெளிச்சம் இல்லையே, இந்த இடத்துல கம்மியாக இருக்கேன்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துடணும். அதுதான் இதில் இருக்க டாஸ்க்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, ஃபால் சீலிங் பண்ணுறோமோ இல்லையோ எல்லா இடத்துலையும் ஒரு லைட்டிங்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருங்க. அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபால் சீலிங் பண்ணுறப்போ லைட்டிங்ஸ் போடுறது எவ்வளோ முக்கியமோ அந்த லைட்டிங்ஸை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னுமே முக்கியமாக இருக்கும். நீங்களும் லைட்டிங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்னா உங்கள் இன்ஜினியரும் எலக்ட்ரீஷியனையும் கூடவே வச்சு உட்காந்து ஒரு பிளானை போட்டுருங்க. ஃபால் சீலிங்கில் சேனல் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் போர்டு வச்சு கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் லைட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் ஒயர் இழுத்து விடுவாங்க. ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பார்த்த உடனே ஒயர் மட்டும் இழுத்துட்டாங்க, அப்படியே டேரெக்டாக லைட்டை மாட்டி விட்டுருவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம எந்த லைட்டை சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோமோ அந்த லைட்டை வச்சு பார்த்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு அந்த போர்டை கட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபால் சீலிங்கில் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. நான் அதை பற்றியும் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கெங்கெல்லாம் லைட்ஸ் வருதோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரவுண்ட் லைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 12 லைட் மாட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு பிராண்ட் போல் டோட்டலாகவே வீடு ஃபுல்லாகவே நம்ம லூக்கர் லைட்ஸ் தான் போயிருக்கோம். போர்ட்டிகோவுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க லைட்ஸ் எல்லாமே நியூட்ரல் கலர் தான். ஒவ்வொரு பாக்ஸும் கிட்டத்தட்ட 160 rupees வருது. ஹாலுக்குமே அதே மாதிரி தான் நியூட்ரல் ஷேட்ஸ் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பெருசாக டிசைன்லாம் எதுவும் போடல, ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நார்மலாக தான் பண்ணியிருந்தோம். அதே டைமில் தான் நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் நடந்துட்டு இருந்ததுனால அப்படியே அதுக்கும் சாரம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பேசேஜ் ஏரியான்னு சொல்லலாம். கீழே போர்ட்டிக்குள்ளே நம்ம ஒரு லைட் வந்து சூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு சின்ன வேரியேஷனோட தான் இந்த லைட் இருக்கும். ஸோ வீட்டுக்கு தேவையான ஆல் ஓவர் லைட்ஸுமே ஒரே ஷாப்பில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இந்த லைட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 வரும். போர்ட்டிகோக்கு நம்ம சூஸ் பண்ணியிருந்தது 160. ஸோ அரௌண்ட் 20 rupees வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கு எல்லாமே நியூட்ரல் லைட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நியூட்ரல் ஷேட் அப்படின்னு சொல்லும்போது அது பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் டியூப் லைட் ஒயிட் கலர் மாதிரியும் இருக்காது, இல்லை அந்த எல்லோ லைட் நம்ம ஒன்று பார்ப்போமே அதுவும் கிடையாது. இதுக்கு நடுவில் ஒரு ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ பால்கனிக்கு மேலே இருக்கிற ஏரியாவுக்கும் இதே லைட்ஸ் தான் நம்ம போட போகிறோம். பேசேஜுக்கு என்ன போட்டோமோ அதே லைட்டு தான் இங்கே ஒரு 4 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் அதே தான் போட போகிறோம். மேலே இருக்கிற பெட்ரூம்க்கெல்லாம் ஃபால் சீலிங் நம்ம எதுவும் பண்ணாததுனால லைட்டிங்கும் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டோம். ஸோ 4 கார்னரில் 4 ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கும் இதே சேம் லைட் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி மாட்டியாச்சு. ஸோ கீழே இருக்கிற பேசேஜ் ஏரியாவுக்கு நம்ம சிலிண்டர் லைட்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சிலிண்டர்னால் இதுதான் அந்த சிலிண்டர் லைட்டுன்னு சொல்லுவாங்க.
நீங்களும் இந்த சிலிண்டர் லைட்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய செவர் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்வெர்டட் வி ஷேப்பில் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இந்த லைட் போட்டதுனால வெளிச்சம் நமக்கு கிடைக்கிது. ஆனால் ஓப்பன் ஏரியாவில் போட்டதுனால பெருசாக லைட் போட்ட மாதிரியே தெரியல. ஹாலை பொறுத்த வரைக்கும் லைட்டுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம நீளமாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் ஸ்ட்ரிப் லைட் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதாவது பெரிய கேப்பாக நம்ம கட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ட்ரிப் லைட்டுக்கான ஒரு ப்ரொவிஷன்னு சொல்லலாம். நடுவில் வந்து சின்ன சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அது வந்துட்டு லீனியர் சிஓபிக்கான லைட்டுன்னு சொல்லலாம். ஹாலில் நம்ம லைட் மாட்டுறதுக்கு சின்னதாக ஒரு கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த லீனியர் சிஓபி லைட் தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் டோட்டலாக 6 லைட்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டின லைட்டு தான் இங்கே மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வார்ம் டோனில் இருக்கும். மற்றபடி சூஸ் பண்ணியிருக்க இந்த ப்ரொஃபைல் லைட்டுக்கு ஃபுல்லாகவே நியூட்ரல் டோனில் தான் கேட்டிருந்தோம். லைட்ஸ் எப்போ வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ உடனே அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லா லைட்ஸுமே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நமக்கு அப்போவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒர்க் ஆகலைன்னா உடனே போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட் போகிறதுக்கு முன்னாடி ட்ராக் லைட் போட்டு சிம்பிளாக முடிச்சிடலாமா தான் நினச்சோம். ஆனால் ட்ராக்கிங் லைட் ரொம்பவே காஸ்ட்லியும் கூட. அது வந்து ஷோரூமில் ஏதாவது ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. லைட் எப்போ நம்ம மாட்ட ஆரம்பித்தோமோ கூடவே ஃபேனையும் கையோடு மாட்டி விட்டுலான்னு சொல்லி அதையும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபேனை நான் எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ஷார்ட்ஸாக நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த ஷார்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபால் சீலிங் ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால ஒயிட் கலரில் ஃபேனோ இல்லை ஒரு டல் கலரில் வாங்கியிருந்தோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்திருக்காது. அதனால தான் கொஞ்சமாக தீமோட செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த கலரில் ஃபேன் வாங்கிட்டோம். அதே ஃபேனில் 2 வாங்கிட்டோம். ஒன்று ஹாலுக்கும் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம்க்கும் நம்ம பிளான் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற 2 பெட்ரூம் அப்புறம் ஒரு போர்ட்டிகோக்கு இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஒயிட் கலர் ஃபேன் வாங்கிட்டோம். அழுக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டேன். டோட்டலாக 4 சிலிண்டர் லைட் வந்து இந்த பேசேஜ் ஏரியாவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே வந்து தனித்தனி ஸ்விட்சாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஹாலில் எப்படி ஒரு ப்ரொஃபைல் லைட் போட்டிருந்தோமோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நம்ம கிச்சனுக்கும் வந்து போட்டிருக்கோம். 2 ப்ரொஃபைல் லைட் அப்புறம் 4 லீனியர் சிஓபி வாங்கியிருக்கோம். நான் நினச்ச மாதிரி ஒரு வார்ம் டோனில் தான் வீடு ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ ஓடிஎஸை சுற்றியுமே ஒரு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துட்டோம். ஸோ பார்க்கும்போது ஒரு தீமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டிங்ஸ் நம்ம வீட்டுக்கு எப்படி சூஸ் பண்ணியிருக்கோங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.